ஹாய் மக்களே. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைட் வந்து பூஞ்சேரியில இருக்கு. பூஞ்சேரினா ஓஎம்ஆர் ஈசிஆர் மீட் பண்ற ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல இருக்கு. இது வந்து நீங்க ஒரு லோ பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு மடங்கு 3 மடங்கு குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கண்டிப்பா சூட் ஆகும். எதனால இது லோ பட்ஜெட்ல பாக்குறவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னா, இதுதான் சேட்டலைட் சிட்டியா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் சிட்டி அப்படிங்கிறது சென்னைக்கு பக்கத்துல ஒரு துணை நகரம் அமைச்சு அதை டெவலப் பண்ணி அதுலயே மக்கள் வந்து குடியிருந்து எல்லாமே வேலை வாய்ப்பு, ஹாஸ்பிட்டல், படிப்பு, எஜுகேஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி பண்றது சேட்டலைட் சிட்டி. சேட்டலைட் சிட்டி பத்தின லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதை போக இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்சி ஹோம் மெட்ராஸ் அகாடமி ஃபுட்பால் அகாடமி சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் இங்க நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அதாவது பூஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு போற ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. நீங்க இந்த பக்கம் பாண்டிச்சேரி போற ஈசிஆர் பைபாஸ் பிடிக்கணும், பாண்டிச்சேரி சென்னை டு பாண்டிச்சேரி போற பைபாஸ் பிடிக்கும்னாலும் இந்த பக்கம் நீங்க ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இது அட்ஜசென்ட்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. சைட்டுக்குள்ள என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் வந்துடும். உங்களுக்கு இபி லைன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 வீடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 6 வில்லா, இண்டிவிஜுவல் வில்லா, ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வில்லா எல்லாமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான பேசிக் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு உள்ள ரோட்ஸ்னு பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு எல்லாமே இருக்கும். பிளாட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 2000, 3000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி தான் இருக்கு. மொத்தமே ஒரு 5 பிளாட் தான் அவைலபிள் இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 85 பிளாட் இருந்துச்சு. நம்ம எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வெறும் 5 பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இதை நீங்க இமீடியட்டா மிக்ஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துல இதோட ரேட் வந்து உங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஏறிடும். இது எதனால ஏறுது அப்படிங்கும் போது நம்ம ஒரு 5 ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் வால்கிட்டே ஆலமரத்து பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பஸ் ரூட் இருக்கு சைட் வாசல்லையே. உங்களுக்கு ஈசிஆர்ல இருந்து வர்றது எல்லாமே ஊருக்குள்ள போற பஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஈசிஆர்ல ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நீங்க போயிடலாம். இந்த பக்கம் ஸ்டேட் ஹைவே செங்கல்பட்டு போற வழியில உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வர்ற வழியிலேயே ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ஈசிஆர் ரோடு ஜங்ஷன்லயே பாத்தீங்கன்னா கேட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. மாமல்லன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. உங்களுக்கு இங்க எஸ்ஆர்எஸ் வித்யா மந்திர்னு சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே இந்த சரௌண்டிங்ஸ்ல பக்கத்துல நீங்க போயிட்டு வர மாதிரி காலேஜஸ் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நீங்க செட்டிநாடு கேளம்பாக்கத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல நீங்க போயிடலாம். அப்படி இல்லாட்டினா இங்க செட்டிநாடு கிளினிக் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல இங்க பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னும் சின்ன சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர். அதுல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 30 கம்பெனி உள்ள இருக்கு. இன்னும் ஒரு நிறைய கம்பெனி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிலிக்கான் வேலியே இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கம்பெனிஸ் எல்லாமே வந்துருச்சுன்னா மக்கள் இங்கே தான் வந்து குடியேறும் போது இந்த இடத்துல எல்லாமே ரெசிடென்ஷியலா பயங்கரமா டெவலப் ஆகும். ஆல்ரெடி சேட்டலைட் சிட்டிக்காக டெவலப் ஆகுது. பிளஸ் இதுக்காகவும் டெவலப் ஆகும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆலத்தூர் சிப்காட் வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் சுத்தி இருக்கு. நெக்ஸ்ட் திங் இது எதுக்காக மெயினா இன்னும் அட்வான்டேஜா இதுவாகும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த சிட்டி சேட்டலைட் சிட்டி டெவலப் ஆகிறதுக்காக பக்கத்திலேயே இங்க ஒரு 1,00,000 வீடுக்கான இது ஹவுசிங் போர்டு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் இடம் அக்வயர் பண்ணி பூஜை எல்லாம் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1,00,000 வீடு இப்போ வரப்போகுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏரியா சீக்கிரமாவே அப்ரிசியேஷன் ஆகும். உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கிக்கோங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு. உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 70% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1299 பெர் ஸ்கொயர் ஃபீட் வரும்.